இன்று நம்முடைய பங்கேற்பாளர்களுக்காக ஏதோ விசித்திரமானது காத்திருக்கிறது போலிருக்கிறது. யாரோ அதை கடினமாக்க முயற்சித்திருக்கிறார்கள். கீகளை பெற நீங்கள் பணிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். யாராவது எங்களை வெளியே விடுங்கள். ஏதோ இருக்கிறது. எத்தனை பூட்டுக்கள் இருக்கின்றன பாருங்கள். அதை எப்படி திறப்பது? இந்த எது பார்ப்போம். வாவ், ஏன் இந்த இடத்துல ஒரு திட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது? அந்த கயிறு ஏன்? எனக்கு எதுவும் புரியவில்லை. பார்ப்போம். 3 என கூறும்போது நாம் கயிறை இழுப்போம். 1 2 3. வாருங்கள். கேட், இது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. இது என்னவாக இருக்க முடியும்? ஓ ஓ இல்லை, நான் இப்போது யதார்த்தமாக மாசேறிவிட்டேன். ஓ இல்லை, இது நேராக எண்ணின் மேல் ஊர் வாருகிறது. ஏதேனும் வேடிக்கையாக இல்லை மேரி. ஆனால் நியாயமாக சொல்லும்போது இது சாக்லேட், முழு வாளி சாக்லேட். ஹே, ஓ, எனக்கும் சுவைக்க இஜாசா கொடுங்க. அவ்வளவு வேகமாக அல்ல. நீ எப்போது கயிற்றை இழுத்தாயோ அதுவரையில் அல்ல. ஓ சரி, இதை பற்றி முழுவதும் மறந்துவிட்டேன். ஓ, இது நிச்சயமாக சாக்லேட் இல்லை, ஆனாலும் ஏதோ குப்பை. இவற்றெல்லாம் கூழ் முட்டைகள். என்ன ஒரு பயம். நாம் அதிர்ஷ்டமற்றவர்கள் மேரி. ஓ, கீழே பாருங்கள். இதனை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அது எதற்காகவோ எனக்கு தெரிகிறது. நாங்கள் அதை பூட்டின் உள்ளே செருகி திருப்பி. ஹூரே, நாம் பூட்டையை திறந்து விட்டோம். உன் அணைவுக்கு நாங்கள் தேவையில்லை. மற்றொரு வெடிப்பு. என்ன வார்டு சன்ஸ்டி காரிஸ் ஃபேட்டி தென் உள்ளது. என்ன உள்ளது? டபுள் காம்பிள்ஸ். இந்த முறை நீதான் முதலாளி. எப்படி முடியும்? நீதான் முதலாளி. உன் குரல் கேட்கிறேன். உன் குரல் கேட்கிறேன். குழந்தை மாதிரி நடக்கிற. அஃப், என்ன மிருகம். அதை குடிக்க விருப்பமில்லை. சரி, ஒன்றும் வெளிநீச்சல். இது தர்பூசணி ஸ்மூத்தி. சுவையாக இருக்கிறது. உன்னுடைய ஸ்மூத்தியை நான் சாப்பிடலாமா? இல்ல, இது எனது பானம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் மேரி? என் ஸ்மூத்தியில் இருந்து உனது ஸ்ட்ராவை எடுத்துக்கொள். நீ உன் பானத்தை பருகுவது நல்லது. நான் என் வினை அனுபவிப்பேன். என்ன அருமை. ஹே, என்னக்காக காத்திருக்கிறாய்? என் ஸ்மூத்தியில் போதிய சாவி இல்லை. ஆகவே நீ உன்னொன்றை அடக்க வேண்டும். என்ன பிரமிக்க வைக்கும் ஓரால். எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இது மிகவும் அச்சுறுத்தும். ஓ, நான் ஏதோ கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். சில எண்ணிகள் இருக்கின்றன, ஆனால் நம்ம அவற்றை என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. செல்லலாம். எனக்கு எண்ணிக்கைகள் உள்ள காகித துண்டு. ஆக சரி, பாப்போம். 3 2 1 மூட்டை திறந்து விட்டது. எளிதாக நடந்தது. நீங்கள் ஒரு கிளாம் ராணி. ஓ 10. நான் இந்த முறை என்ன வீணாகிறது? வாவ், அது என்ன? உள்ள என்ன இருக்கின்றது? நான் முதல்வர். வாருங்கள். வாவ், இது எவ்வளவு நகைச்சுவையாக, அதிர்ஷ்டம், எவ்வளவு சுவையாகவும் இருக்கிறது. ஹூம், நான் அழுத்தமாக ஒன்று கூறுகிறேன். நீ என்ன செய்யற? அது என் கம்மீப்கரடி. சரி, அது சரிதான். நான் இப்போதே அந்த பத்திர பெட்டியையும் தேர்வு செய்வேன். கேமரா, இது சாக்லேட் மணக்கிறது. திடீரென என் பார்வை மறைந்தது. என் கரடி என்ன ஆச்சு? இது சாக்லேட்டாக மாறிவிட்டது. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இது விட என்ன சிறந்தது இருக்க முடியும்? அது சேற்றுவோமா? எவ்வளவு சுவையாக இருக்கிறது மேரி. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் சரி. என்னிடத்தில் மந்திர கேமரா உள்ளது. இதன் மூலம் எல்லாவற்றையும் சாக்லேட்டாக மாற்றுவேன். பார்க்கலாம். நான் கேமரா எடுக்கிறேன். ஒரு நல்ல கோணத்தை கண்டுபிடிக்கிறேன். கோழி மெழுகு அடங்கியதை சாக்லேட்டாக மாற்றி இருக்கிறோம். அதுதான் என்னை தேவையானது. எஸ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்த முடியாது. இங்கே சீக்ரெட் கீ கிடைத்தது. பூட்டையை திறக்க போவோம். சாவியை போடுங்கள், அதை திருப்புங்கள் மற்றும் ஆம், நாங்கள் இன்னொரு பூட்டையும் திறந்தோம். உன்னை பாராட்ட வரேன். ஓஃப், இப்போது என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இந்த பெரிய பெட்டியும் இதற்கு யார் செல்வார்கள்? எண்ணி பார்ப்போம். 1 2 3. என்னுடைய செருப்பை அமைத்து விடவும். இல்லை, நீதான். ஹஹா, கண்டிப்பாக ஏதோ அருவருப்பானது இருக்கும். சரி, தொடங்கலாம். இது என்ன? எனக்கு புரியவில்லை. என் விரலால் அதை குத்தி பார்க்கிறேன். உள்ளே விசை இருக்கிறது, ஆனால் இது என்ன என எனக்கு தெரியவில்லை. அதன் மண்டலங்களை உடைத்து விசையை எடுக்க வேண்டும். ஆனால் அது எளிதல்ல. துண்டுகள் என் கைகளில் பிழிந்து செல்கின்றன. இன்னும் கொஞ்சம் மற்றும் வாங்க, சாவி இங்க. வாவ், இதை கொடு. அது என்ன? பின்னர் விசையை செலுத்தி திருப்பி நாம் முடித்து விட்டோம். ஆம், நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றத்துடன் இருக்கிறீர்கள் என எனக்கு புரியவில்லை. நல்லது. அதென்ன?
சென்று பார்ப்போம். மீண்டும் ஒரு பானமா? நான் விரும்பவில்லை. கடந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாதது. என்னை மறுக்காதே மாறி. நான் தொடங்குகிறேன். ஸ்ட்ராபெரி காக்டெயில் எப்படி ருசியானது. ஆம், நான் அதை சுவைக்கலாமா? ஆஹா, நான் மிகவும் அருவருப்பான ஒன்றை பெற்றேன். உங்களுக்கு ருசியானதாக ஏதாவது கிடைக்கிறது? ஏய், நின்றுவிடு. இது ஒரு அருவருப்பானது. என்னிடம் பொய் சொல்ல முடியுமா? மன்னிக்கவும், நம்பிக்கை. ஆனால் நான் அவ்வாறு செய்ய வேண்டும். உன் அருவருப்பான பானத்தை சுவைத்து மகிழ்வாயாக. நான் எனது பானத்தை முடித்து விடுவேன். எவ்வளவு ருசியாக இருந்தது. நின்னிடம் சாவி இருக்கின்றதா? ஓ இல்ல, அதை வேண்டாது. நான் இதையெல்லாம் குடிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு சாக்லேட் காக்டெயில் குடிக்கப் போகிறேன். இது வேலை செய்ததா என நான் இப்போது பார்க்கிறேன். இப்போது எனக்கு ஒரு சாக்லேட் காக்டெயில் கிடைச்சது. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் கடைசி சொட்டு வரை அதை குடிப்பேன். அஃப்து சொட்டி கொண்டிருந்தது. எனவே திடீரென மறந்து விட்டேன். விழுங்கி விட்டேன். எடுத்துக்கொள் கேட். நான் தொட மாட்டேன். உனக்கு வேண்டியபடி. அப்படியா? மற்றொரு பூட்டு. திறக்க கீவை செருகு. கேட் தன் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். மேலானது மற்றொரு பெட்டியா? இந்த முறை என்ன இல்லாம சாப்பிடுங்கள். நம் எல்லாற்றையும் செய்ய வேண்டும். காகித கிளிப்பி. நான் உங்கள் பேப்பரை வெட்டுகிறேன். தொட. இதனாலே மென்மையானதும் மிருதுவானதும் எதையாவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இது கேவலமாகவும் அசைவதுமானதாகவும் உள்ளது. நான் ராஜாவை பார்க்க விருப்பமில்லை. வாருங்கள். இல்லை, அது நியாயமில்லை. நாமே ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். என்னுடைய பணி குறித்த எண்ணம் உண்டு. இல்லை. ஓ யோசி. என்னை நானே என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போது நாம் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போது பறவை பறக்க போகிறது. பாருங்கள் என்ன நடக்கிறது. அதிர்ச்சியூட்டும் அமைப்பு. இது சூடாகிறது. அவைகளை முயற்சி செய்து பார்ப்போம். அவை மிகவும் சுவையானவை. ஒன்று போதுமானதாக இல்ல. பறந்து. ஒன்று எனக்கு. வாவ். இரண்டு. இந்த பின் தொடர்பவர்கள் சொக்கலேட் புழுக்களை பார். இது எவ்வளவு சுவையா இருக்குது. இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டோம். வேற ஏதாவது இருக்கிறதா? ஆம், இவை எண்கள். அது பூட்டு குறியீடு. சீக்கிரம். கேட் 6 6 6 6 மற்றும் அது வேலை செய்தது. மற்றொரு லக்கை அகற்றப்பட்டது. ஓ, நமக்கு மற்ற பூட்டுகளும் உள்ளன. ஓ அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். இது பெரிய அலமாரி. என்ன என்னை சேர்த்து திட்டம் இருக்கிறது. நாம சமமாக பெறலாம். அப்படியா? எதற்கு மீண்டும் நான்? உள்ளே என்ன இருக்கிறதோ என்று ஆச்சரியமாக இருக்கிறது. யாராவது உள்ளனரா? ஆம், சரி, நான் உள்ள வருகிறேன். இது என்ன? இருங்கள். எவ்வளவு கற்கண்டு. மேன், எவ்வளவு ருசியானது இது. நானும் நிறைய கற்கண்டு வேண்டும். இது கற்கண்டு அல்ல. எனக்கு ஒரு அவசரத்தில் இருந்தேன் என நினைக்கிறேன். கேட்சப் பூசப்பட்டு உள்ளது. நீங்கள் ஹாட் டாக் போல இருக்கிறீர்கள். மஸ்டர்ட் சேர்க்கலாமா? மிக நகைச்சுவையாக உள்ளது. கேட், கடைசியை திறக்கவும். நீ ரைட். அவ்வளோதான். கடைசி திறவுகோல். இந்தா, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். ஹூரை! வாவ், நம்மால் இறுதியில் வெளியே வர முடியும். வாங்க போகலாம். சரி, இந்த அறையிலிருந்து வெளியேற நேரமாயிற்று. திறவுகோலை நுழைத்து திருப்பி பூட்டு நீக்கப்பட்டது. நாங்கள் வெளியேறினோம். ஆம், வாங்க. Survival anniversaries. Son thriller falls so 12 rounds. Partner channel subscribe பண்ணுங்க. Free will search from Instagram. Is this Mermaids versus Mermaid Carlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே Urbanbersenberger என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சிருஷ்டிப்பின முக்கியமான Mermaid Jimmy Stursinar. Shantrisen for his nisness, he declares a cat and mac with his conversation கற்பனை பண்றார். பட் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபெனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன? ஜிம்மி, என்ன ஒரு மீன்? என்ன ஒரு அருவருப்பான விஷயம். என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிபனி, இது உங்கள் புதிய காதலனா? திருப்பர்ச். ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை.
ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும் மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள். உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருதி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ ஓ, ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வும் அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதமுள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். ஓ, அறுவைக்கா இப்படி நான் மிகவும் நடக்கும். என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சார்ந்த பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய்? டிஃபனி, அதை திருப்பிக் கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. மற்ற ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேஸ் இமைகளில நிறம் தீட்ட விடு.
பிங்கி உனக்கு பொருந்துகிறது டிபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண் இமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வாவ், அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ் வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க, எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுழற்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப்? ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir irsis singer Mirik hyphen wadawam. The meaner hours stewardry is giyanarhaname. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நோம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி. ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ, இல்ல. இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல, அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ் மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ, நிமிஷம். என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான. ஓ, என்ன நகங்கள்? ஆஃப், ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது. ஓ ஆம், இந்த ஒரு விஷயம். இது ரொம்ப நல்லாக வந்துச்சு. நன்றி. சரி, என்ன இருக்கிறது பார்க்கலாம். சிறப்பு. நான் ஏன் இந்த விதைகள் தேவை என்பதை கூற முடியுமா? என்ன விவரமா? அழகான கூரை இருக்கட்டும். எவ்வளவு அழகான புல்வெளி. அதனால் என்ன?
யார் சிறப்பாக அலங்கரிக்கிறார்கள் தெரிய பெறுவோம். எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் என் உடைகளை மாற்றினால் போதும். இப்போது தொடங்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு சிறிது மேக்கப் செய்து வருகிறேன். சிறிது மென்மையை சேர்க்க வேண்டும். ஒரு அழகான இதயம் இங்கே நுழைவில் காட்டப்படும். எனக்கு அது பிடிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சிறிய தூரிகை பொருத்தமல்ல. வரைவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது. ஒரு ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும். ஓ, என்ன அழகு! எனக்கு மிகவும் பிடிக்கும். அவள் ஹியர். என்னது? முடியாது. அவர்கள் இதை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்களா? இறுதியாக இதுக்காக நான் எப்பொழுதாவது எதிர்பார்த்தேன். பார்சல்கள் அவம்பக்தி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கின்றது. இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, இதுவே நான் விரும்பியதல்ல. ஏதோ ஒரு பெட்டி. அதுல உள்ள என்ன? ஒரு எலும்பு கூட? ஓ இல்ல, என்னப்படி நான் விழுந்துடுறேன். எவ்வளவு ஈர்க்கப்படுகிறாய். இந்த பொதி உனக்கல்ல. வணக்கம் என் இனியவளே, நீ என்னோட வருகிறாய். நீ எவ்வளவு குளிராக இருக்கிறாய். அதனால்தான் என் விருந்தினர்களை வரவேற்கத்தக்க இடத்தில் நீ இருக்காம். அழகுக்கு நான் உனக்கு புதிதாய் ஒரு தொப்பி இருக்கிறது. செம்மையாக இருக்கு. ஓ, சூரியனை பார்த்து படுத்திருப்பது நல்லது. அதுவும் இவ்வளவு மிருதுவான கரடி மீது. நீ எவ்வளவு பெரியவனாக, பிளஷ் போன்றவனாகவும் மிருதுவாகவும் இருக்கின்றாய். நான் உன்னை பெரிதும் நேசிக்கிறேன். நீ கூரையில் அழகாக தோன்றுவாய். அற்புதம். பரபரப்பானது. ஓ, நான் கேச்சம்டிக் மறந்துட்டேன். எனக்கு இந்த அழகான விலைகள் உள்ளன. யானும் கூரையில் நல்லாதான் வைப்பு கணது. சிறந்தது. கூரையை முடித்து விட்டோம். மேலும் எனக்கு இலகுவான காற்றோட்டமான ரிப்பன் ஒன்று உள்ளது. இது அலங்காரத்துக்கு சரியாக இருக்கும். அதை முன்னால் கதவுக்கு வைப்போம். மேலும் பெரிய அழகான விலையை உருவாக்குவோம். அனைவரும் அதை கண்டு கொண்டாடினர். ஓ இல்லை, இது இடியுடன் கூடிய மழையா? ட்ரிப்பு மாந்திராவா பனஸ் தான் என்னவட அலங்கரிக்க உதவும். அதுதான் ANT ஷோ உள்ளது. அது மிகவும் கடினமானது இல்லை. ஹே டிப்னி, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஓ அப்படியா? நாம் பார்க்கலாம். வணக்கம் அனைவருக்கும். பாருங்கள், அது என்ன சத்தம்? ஜெஸ், நீ எனது ஒளிபரப்பை பாழாக்குகிறாய். போய்விடு. மன்னிக்கவும் நண்பா, எவ்வளவு பயமாயிருக்கிறது. இப்போ அதை கொஞ்சம் அழகாக மாற்றப் போகிறேன். அப்படிதான், சிறிது விருப்பத்தை சேர்ப்பேன். அது வேற ஒரு விஷயம். பாருங்க, இது ரொம்ப அழகா உள்ளது. அற்புதமா இல்லையா? என்னுடைய அழகான புறாவை புஷ்டராக்கி இருக்கிறாய். இவை அழகான குடுவைகள். இவை நடுவரையில் இருக்கும். இவற்றில் ஏதாவது நட்டுவிட வேண்டும். அதை கவனிக்கிறேன். இப்போது சில அருமையான விதைகள் மறைத்து வைத்துள்ளேன். அவற்றை நட்டுவிட்டு நீர் ஊற்றுகிறேன். வாவ், இதை பாருங்கள். இப்போது உங்களுக்கு அழகின் அர்த்தத்தை காட்டுகிறேன். பிரித்தல்களை சேர்த்திடலாம். முடிவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை பாருங்கள். இரண்டாவது குடுவை தயார். ஆம், அது தயார். எவ்வளவு அழகாக! என்ன என்ன சாந்தம் கேண்டது என் பூக்களால். இது இருக்க முடியாது. என்ன, அவை என்னை தாக்குகிறவையா? ஏன் ஏன் என் பூக்கள் என்னை தாக்குகிறன? ஜெஸ், நீ என்ன செய்தாய்? இது எனது பரிசு. எனக்கு நன்றி கூட தேவையில்லை. நான் விரைவில் உதவி கேட்க வேண்டும். போன் மிக தூரத்தில் இல்லாதது நன்றாக உள்ளது. இப்பானே, நான் இங்கே இருக்கிறேன். என்னாச்சு? ஓ சரி, இந்த மலர்களை எடுத்து சொல்லி வரும் மற்றும் உன்னை விடுவிக்கிறேன். அதேதான், நீ இப்போது சுதந்திரமானவள். அவள் இப்படி என்னை பயங்கரவப்படுத்துகிறாள். எனக்கு கிடைத்து விட்டது. இப்போதே அதை தீர்மானிக்கிறேன். ஏய் கேள், நான் உன்னிடம் பேசுகிறேன். என்ன செய்தாய்? டிபனியா அவமாக எப்படி செய்வது? அதை கேட்டுக்கொள்வதில்லை. நீங்கள் நண்பர்கள். நண்பனுக்கு நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஓ வணக்கம். ஹே, நீ ஓகே தானே? உன் நினைவுக்கு வா. அவளும் என்னை பிடிக்கிறாளா? ஜெஸ், இவ உங்களுக்காக. எனக்கு அதை வேண்டாம். ஜெஸ், என் மகளே, உன்னை ஒரு டேட்டுக்கு அழைக்கட்டுமா? சாந்தமாயிரு. கொஞ்சம் வெளியே காற்று வாங்கி வா. உனக்கு என்ன ஆச்சு? வாங்க. என்னென்ன பிரச்சனை என்னோட? ஓ, என்ன ஒரு அழகான குழந்தை. என்னுடைய அணைப்பில் வா. என்ன அற்புதமானவள். என்னது? என்ன? ஜேமி, ஹாய். அவனால என்ன பண்ணி?
எனக்கு தெரியல. அவன் ரொம்ப விசித்திரமா இருக்கிறான். சரி சரி, சரியாக பயிற்சி செய்யலாம். சரியானது. இங்கேயே தான் அவர்கள் இருக்க வேண்டிய இடம். இங்கே கத்தியை காட்டுவது உதவியாக வந்தது. சரியானது. எனது பிறந்த பாயை இங்கு போடுகிறேன். 5 கை தட்டல். Now Schraber Sek Honeger. Tower Theodore Minor Train. When the seafloor after Alliance 5 flights is going to the fall. ஆஹா, Simare. அது ஒரு நல்ல யோசனை. என் சுவர்களுக்கு அழகை கூட்டுவோம். நான் மிகவும் விரும்பும் சிலந்திகள். எனக்கு அவற்றை பிடிக்கும். சரி, இறுதி கோடுகள் மற்றும் இப்போது ஒளியை சரிபார்க்க மட்டுமே உள்ளது. எனக்கு ஒரு கோலமாலை உள்ளது. அது எங்கே? ஓ, சரி. நான் இது மிகவும் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. ஓ, நான் திருப்தியாக இருக்கிறேன். நல்லா. உனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. இனிய வீட்டு கிரக பிரவேசம். அக்கிரமம். நான் இதை போக விட மாட்டேன். ஆஹா, எத்தனை அழகு! இப்போது இதை சுவரில் ஒட்டுங்களேன். இதோ படம் தயார். பார்க்கிறீர்களா? அட்டகாசம். அப்படி என்றால், ஓ, இது என்ன? சரி, அதிலிருந்து நாம் ஒரு அற்புதமான பருத்தியும் தரைப்பழுதும் செய்யலாம். மேலும் இதை பாருங்கள். என்னுடைய சிறிய வீட்டில் மென்மையான தலையணைகள் இருக்க போகின்றது. என்னுடைய சிறிய வீட்டில். ஆமாம், இது என் பொம்மைகளும். அற்புதம். மிகவும் அழகானது. நான் இந்த மேசையை இங்கே வைக்க வேண்டும். இதில் என் பிடித்த கரடிகள் இருக்கும். அவ்வளவு அழகு. ஓ, போங்கள் என் சிறிய தோழர்களே. அவளை மரணத்தை நெருங்கச் செய்யுங்கள். ஓ, ஆமாம். இவை என்ன? இவை புழுக்கள், சேயாற்று பூச்சிகள். என்ன ஒரு கனவு கனவு. நீ என்ன செய்தாய் ஜெஸ்? இது உனக்கான பரிசு. ஓ, நன்றி நன்றி ஜெஸ். நான் இதை என் புடுவையுடன் வைக்கப் போகிறேன். ஆஹா, அது என்ன மாற்றி பார்த்தல்? ஆஹா. ஓப்ஸ். இப்போது நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். பாருங்கள், எனக்கு சாக்லேட் வேண்டும். உங்களின் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். பிரச்சனை இல்லை. சாக்லேட் இருந்து தொடங்கலாம். இது ஆச்சரியமாக சுவையாக இருக்க வேண்டும். இதை துண்டுகளாக உடைத்து கிண்ணத்தில் போடலாம். அடுத்து நான் ஹீட்டிங் ஃபேட்டை எடுக்கிறேன். நல்லது. நாம் சாகலை உருக வைத்து திரவமாக்குவோம். அது போதும். இப்போது அதை ஆவியில் ஊற்றுவோம். Priority chocolate பன்னீர் ஃப்ரை. ஒய் சொன்ன சீரா செருகு அப்படியோ மற்றும் அதை வெளியே எடுக்கும் நேரம் வந்துடுச்சு. ஓ, இது அற்புதமாக தோணுகிறது. பாட்டி, உங்களுக்கு என்ன தோணுக்குது? ஓ, அது சரி. எனக்கும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரிகள் மற்றும் சாக்லேட் செய்கிறேன். இந்த சாக்லேட் சாக்லேட் கிச்சன் மீது சாக்லேட்ஸ் ஃபைன் ட்ரஷ் சாய்கரி கிளைவ். இது ரொம்ப ஊட்டச்சத்து. அப்பொழுது நான் கருப்பு மனைய வெள்ளை சாக்லேட் ஸ்ட்ராபெரிகளை பண்ண போறேன். அவற்றை அலங்கரிக்கவும் இல்லையா? அதுக்கு சிறிய இதயங்களை வையுங்க. ரொம்ப அழகானவ. இப்போது அனைத்து ஸ்ட்ராபெரிகளை ஒரு கூடைத்தில் வைத்து பரிமாற தயாராக உள்ளது. ஆமா, ఈరోజు వెళ్ళపోరలా బెన్బెర్లో చింతక్సా ఎం అండి ఎం సంబడుతుறேன். நீங்க ஜாரை திறந்து மிட்டாய்களை சாக்லேட் கரடி வாக்கில் ஊற்றுகிறோம். ஆஹா, தியார் பொருஸ்டிக்கு பீச்சில் செல் சாக்லேட்டால் மூடுறோம். சீஸ் தி சாக்லேட் ஷெரியூட். நான் என்ன செய்யணும்? ஆஹா, பாட்டி, இது நுடலாதானா? எனக்கு இதுதான் வேண்டும். அந்த ஸ்கானட்ல நூடெல்லாவை ஓற்றவும். இப்பொழுது அதை கிண்ணத்தின் மேல் பரப்பவும். ஓ, இதுவும் அற்புதமாக இருக்கும். இதையது சிட்டாக கையும் கொண்டு செய்யவும். அற்புதம். எப்படிதான் நினைக்கிறீர்கள்? ரோசா இதை நிச்சயம் பாராட்டுவார். தூண்டி பாருங்கள் சீஷ வகையில சிறிய சகோதரியே. மோசமில்லை. மனமே நல்வாழ்வு ரோஸ். வாவ்,
நீ எனக்காக நண்பா கொடுத்த. நான் முதலில் சாக்லேட்டியர் பார்க்கணும். உள்ளே ஏதாவது இருக்கும் என உறுதியாக உள்ளது. பார்ப்போம். ஓ, உள்ளே M&M's இருக்கிறது. அது அருமை. அவை என் பிரியமான இனிப்பு. அவற்றை சாப்பிடுவோம். வாவ்! ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. இப்போது சுண்டைக்காய்களை முயற்சிப்போம். அவையும் சுவையாக தெரிகின்றன. அவ்வளவு ருசியாக இருக்கு. இங்கு சொட்டு தொட்டியாக நிறைய இருக்கு. இவை வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்றன. வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட். இதில் பருப்புகள் இருக்கின்றன. மற்றும் இதை குறித்து என்ன கூறுவது? அழகிய சிறிய இருதயங்கள் உள்ளவை, மிகவும் சுவையாக இருக்கின்றன. சரி, கடைசி ஆனால் முக்கியமல்லாதது. இந்த பந்தை பாருங்கள். சாக்லேட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. உள்ளே ஏதோ வெடித்தது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. வெற்றி கரடிக்கு செல்லும். அட்டிப்பாக யார் சந்தேகித்தார்கள் பாத்தீங்களா? என்னிடம் உள்ளது. இப்போது எனக்கு ஜெல்லி வேண்டும். நான் போறேன். என்ன செய்யலாம் அப்படின்னு நான் உபச்சுவேன். ஒரு ஆரஞ்சுல தொடங்கலாமா? இது மூலம் நிறைந்துள்ள வைட்டமின்கள் கிடைக்கும். இது 2 பாதியா வெட்டுவோம். சிறப்பு. பின்னர் ஒரு கரண்டி எடுத்து தோலை நீக்குங்கள். அப்படித்தான். கொட்டையை பக்கமாக வைக்க வேண்டாம் மற்றும் மற்றொரு பாதியை நீர் கண்ணாடியில் பிழியுங்கள். அதே போல செய்யுங்கள். மற்றும் ப்ளூபெர்ரி ஒரு ஜூஸை ஆரஞ்சு திராட்சை ஊற்றுகிறேன். இது விஷம் டேஞ்சஸ் பெரி பேக்ஸ். பாருங்க சார், உங்க கருத்து என்ன? அது என்ன சாதனம்? இப்படியே எனக்கு பயமுறுத்தாதே. இவை பின்பலில் இருந்து பலாஸ்களை எடுக்க சிறப்பு டாங்குகள் தான். ஒரு சைஸ் நீர சிலிண்டர் எடுத்து அதை கையில் செலுத்துகிறோம். அப்படின் நீங்கள் என்று மாறி மாறி செய்ய முடிகிறது. இது எனக்கு இனிமேல் கையுறைகள் தேவையில்லை. ஆஹா, எனக்கு வாளி தேவைப்படும். ஏனெனில் அதற்கு என்ன செய்தும் அதை உடைக்கப் போகிறேன். அதை அப்படியே அடிக்கலாம். அருமை. வாவ், அது உண்மையில் கடினமாக உள்ளது. ஆனால் இப்போது எனக்கு அழகான ஜெல்லி உள்ளது. ஆஹா, என்னால் முடிந்துவிட்டது. அதை பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. படிகங்கள். ஆமாம், உண்மையானவைகளைப் போல தோன்றுகிறது. பாட்டி, உன்னிடம் என்ன ஜெல்லி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது. நான் அதை பிடிக்க மாட்டேன். இது என்ன பாட்டி? இது உங்கதேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்க விரும்பல. நான் ஜெல்லி கரடிகளுடன் கொஞ்சம் ரசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. ஜம்மிபார்களை அப்படியே வரிசையாக அமைப்போம். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் செயல்முறையை வேகமாக செய்ய வேண்டும். அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கழுவி விடுவோம். இது வேலை செய்து அருமை. இந்த கமிஃபியர் கோபுரம் எனக்கு பிடிக்கிறது. இதற்கு முன் யாரும் இதை செய்ததே இல்லை. இப்போது கொஞ்சம் கம்மி வரும் மேலே சேர்ப்போம். பாட்டி, இத பாருங்கள். பார்க்கிறீங்களா? இது உண்மை ரொம்ப நல்லது. அஜிசம், ரோஸ்க்கு நம்முடைய ஜெல்லியை காண்பிப்போம். அரே, இதையெல்லாம் எனக்காக தான் செய்தீர்களா? ஒவ்வொரு ஜெல்லியும் மிகவும் புதுமைகளாக இருக்கு. இதிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இவை உண்மையான சதுக்கங்களுக்கு போன்றவை. இவை மிகவும் அழகாக உள்ளன. அதை முயற்சி செய்ய ஆசைப்படுகிறேன். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வேற ஏதாவது வேண்டும். இப்போது இந்த சூப்பர் கூல் ஆரஞ்சுகள் முயற்சி பண்ணவா? இவை நிறமுள்ளவை, மிகுந்த சுவாரஸ்யம். நீல நிறம் கொண்டது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருந்தது. இப்போது மிக சிறந்த பகுதியாகிய கம்மி பார் கேக் நேரம். சுவையாக இருக்கிறது. அதை அனுபவிக்க காத்திருக்க முடியவில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு கம்மி பார்கள் மிகவும் பிடிக்கும். சரி, ஈவ்லின் ஜெயித்தாள். யாஹூ! சமையல் நிகழ்ச்சியில் எனது முதல் வெற்றி. இப்போது எனக்கு சில குக்கீகள் செய்யுங்கள். குக்கீகள்? ஆனால் எனக்கு தெரியாதே எப்படி. பாட்டி, எழுந்திரு. நீ எனக்கு உதவ வேண்டும். அது என்ன குக்கீஸா? சரி, நான் சோறு செய்யவா? சமையல்காரர், உங்களுக்கு ஏன் இவ்வளவு தேவை? நான் வண்ணமயமான குக்கீஸ்களை செய்ய விரும்புகிறேன். அதற்காக எனக்கு வண்ணமயமான மாவு வேண்டும்.
நம்முடைய சொடுக்கவும் மாவின் சிவபாரமான ஒன்றை ஒரு மெல்லிய படலமாக உருட்டுவோம். அவபரிகளின் ஒவ்வொன்றும் அவ்வாறே உருட்ட வேண்டும். பிறகு குக்கீஸ்களை உருவாக்க சுற்று சக்கரத்தை பயன்படுத்துங்கள். சாக்லேட் உள்ளே குக்கி பிடிக்கும். சிறந்ததே. சரி பாட்டி, நீ என்ன நினைக்கிறாய்? அது மோசம் இல்லை. அனாச்சி பழ வளையங்கள் வேண்டும். ஒரு அனாச்சி பழ வளையத்தை ஒரு குக்கியில் வைத்து அதன் மீது கொஞ்சம் ஜாம் வைக்கவும். ஆவியில் வைக்க போகிறேன். ஒரு சில நிமிடங்களில் அது தயாராகிவிடும். டைமரை அமைக்கவும். அப்படியே இப்ப அதை வெளியே எடுக்கலாம். நான் ஒரு ஓரியோ பாக்கெட்டை திறக்க முடியவில்லை. பாட்டி எழுந்துற, எனக்கு உன் உதவி தேவை. அவளை எழுப்ப முடியாது. பாரீர். ஆஹா, நான் என்ன செய்ய வேண்டும்? பாக்கெட் திறக்க முடியவில்லை. ஆஹா, இது திறக்கப்பட்டுள்ளது. அருமை. எனக்கு இப்போது குக்கீஸ் இருக்கின்றன. நன்றாக, அவற்றை திறப்போம். நான் ஓரியோவில் பெரிதாக ஒரு அடுக்கு பூச்சி செய்ய வேண்டும். அதுவே மிகவும் சுவையான பகுதி. அதற்கு மேலே இன்னொரு பிஸ்கட்டை வைத்து முடித்து விடுங்கள். பாட்டி, பாருங்கள் பாருங்கள். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உள்ளுரையை சேர்க்கவும், மற்றொரு குறுக்கையால் மூடவும். வாலா, நமக்கு குக்கி சாண்ட்விச் உள்ளது. சரியானது. அப்போது அந்த சத்தம் என்ன? என்ன? யார்? இது என் அலாரம் கிளாக். பிஸ்கட்ஸ் யார்? பாப்போம். அவ ரொம்ப சுவையாக இருக்கின்றன. அவற்றை பிளேட்ல வைப்போம். அவா ருசிங்கள் ஹண்ட்ரட் ஸ்டெப் நம்பி. இப்போ அவுட்டர் ரோஸ்ட் ஸ்டெப் ருசிக்கான பண்ணும். பொன் அப்பட்டி பிரியமானவளே, வாவ், இதையெல்லாம் எனக்காகவே செஞ்சியா? நான் மகிழ்ந்துட்டேன். இந்த பெரிய ஓரியோவோட தொடங்க விரும்புறேன். அதை முயற்சிப்போம். உள்ளே உள்ளது ருசிகரமாக உள்ளது. நான் இன்னும் விரும்புகிறேன். சரி, கலைந்த நிறமுள்ள குக்கிகளை பிழைத்து பார்க்கலாம். அவை மிகவும் வண்ணமயமாக இருக்கின்றன. அவற்றை ருசிக்கலாம். இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, எவ்வளவு அழகு! இவர்களும் என் பாட்டி செய்த குக்கிகள். இவை ருசித்து பார்ப்போம். இதோ ஒரு அனாசி. பாட்டி, நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்தீர்கள். இது மிகவும் சுவையானது. வெற்றி உங்களுக்கே. ஆமா, நானும் சமைக்க முடியும். குக்கி ஸ்டைல்ல எனக்கு போட்டியாளர்கள் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பர்கர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரினா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம்.
ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள். மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன். நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a faggot. அல்லது ஆடுவேனா? யாக்கு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. ஓ, என்ன? அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீசை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள். இன்னும் கொஞ்சம். சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்ல, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன்.
சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கி வரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். அட, நல்லா இருக்குது. என்ன ஒரு சிபு பால் போதல். நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றதே. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாதது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமா, இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே, இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி.
ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான், எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட். ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போய்லா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. அரைச்சீது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னைக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். வடிவமைப்பு உருவானது. ஆகிடும். நீங்க மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இதை செய்யலாம். அற்புதம்! நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம்! அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை உறுப்பை இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும். குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டில். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம், சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு,
ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி. ஹாய் மீன், இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ என் ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடிய ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டன. அங்கே Skittles. ஆனால் யாரும் பார்க்காமோ இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. இல்லை, நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். நான் வரலாமா? உங்களோட தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்று. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்வோம். சரி சரி சரி, அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது. ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் காட்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே, ஓ ஏய், நான் எப்போ நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்ல போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த உங்கள் பணியை பாருங்கள். இது லா 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 பாம்பாட்டினோ குரோகோடிலோ வாலரினா கப்ஷினோ. அது தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் இதை பார்த்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். ஆம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இந்த வட்டமான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு சரியாக இருக்கும். இப்போது நடுவில் கவனமாக வெட்டுவோம். கிரீமால நிரப்ப தொடங்குவோம்.
Debrova Matagal, Nepakadium, with the Vardingos, the Samama, Parapunker, Viola, Kappadarkizes, Bandit the Alangaripom, Arakana, Karnger, Puruvangar, Mooku, Vai, Juanachame, or Kaipidi Sirkavam. இப்போது இந்த அழகான கோப்பையை M&Mஸால் நிரப்பப் போகிறோம். அவற்றை நேரடியாக கோப்பையில் ஊற்றுங்கள். கப்புசினோக்கு நுரை இல்லாமல் என்ன? சரிதானே? நாம் பால் மற்றும் மெலன் சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றா ஊற்றுங்கள். அருமை. இப்போது ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள். சிறப்பு. அதுதானா? சரி, அது நிறையவே இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படும். நீ என்ன செய்யற, மைல்ஸ்? ஆமா. இது உங்களுக்கான பணி. பாட்டி. சாரி ஸ்ட்ரெயின். செக் ஸ்பிரேன் ஸ்ட்ராங்கா வேணும். முதல்ல இந்த கேக்கை நசுக்கணும். Hamsaskin and K-Sal, Proud Darn Sal, Pretty Chrome, the Sitting Hana Idersi. Iparishasinic Sala Cream Tava. Well, Basav Saridakade, and Zaparis Utuam. And Salida, you pretty conjum Paul, me in a Masikavam. Alatinitari Kalakyo. Into தேவையான வடிவு ஸ்லவ் மாற்றலாம். மாவை ஒரு பலகைக்கு மாற்றி பிளாஸ்டிக் ரேப்ல மடிக்கலாம். ஒரு உருளை கம்பியை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக சுருட்டுங்கள். அருமை. இப்போது ஒரு மிருதுவான மற்றும் அழகான அடுக்கு உருவாக்க விளிம்புகளை வெட்ட வேண்டும். கிரீமை மேல் பரவத் தொடங்குங்கள். முடிந்தவுடன் அதை கவனமாக ஒரு உருளையாக சுருட்டுங்கள். அதை உடைக்கவோ அல்லது கைவிடவோ செய்யாமல் கவனமாக இருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறது. நாம் எங்கள் மாவுக்கு நாம் விரும்பும் வடிவத்தை கொடுக்கிறோம். இதோ ஒரு வால் மற்றும் ஒரு மிதவை. சரி, இப்போது அதற்கு நிறம் கொடுக்க வேண்டும். இதற்காக வெள்ளை சாக்லேட்டை பயன்படுத்துவோம். அதை மெதுவாகவும் சமமாகவும் மேலே ஊற்றுங்கள். இப்ப சில நீல நிறத்தை சேர்ப்போம். இது ஒரு சிறந்த சுறா ஆகும். இன்னும் என்ன மறந்துட்டோம் அப்படின்னு பாப்போம். காத்திருங்க. சரி, கண்கள். இங்கேயே ஒரு டீச்சர்ஸ் பற்களை மறக்காதீர்கள். அருமை. இது நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்தது. அது பிரச்சனை இல்லை. என் கேக் கொஞ்சம் கருகி இருக்கிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் கருகிய தோலை மட்டும் நீக்கிவிடலாம். யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒன்று சேர்ந்து வருவது போல தெரிகிறது. வாவ், அது ஒரு சரியான முதலை தலை. அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். எனக்கு இதை தேவையில்லை. இப்போது நாங்கள் முதலைக்கு நிறம் கொடுக்க போகிறோம். எனக்கு இங்கே சில பச்சை சாக்லேட் உள்ளது. தலைக்கு மேலும் சாக்லேட் ஊற்றுங்கள். மேலும் சாக்லேட் தட்டில் வழிந்தோடும். அருமை. ஏதோ ஒண்ணு குறைவாக உள்ளது. என்னவென்னு எனக்கு தெரியும். இது என் முதலைக்கு சரியானது. ஒரு நிமிடம். நான் அதை கொண்டு வருகிறேன். வணக்கம். வாவ், அதை பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்படியெனில் இதை இனி தேவையில்லை. இது சரியானது. முற்றிலும் அற்புதம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத முயற்சி செய்வோம். ஓ வாவ், இது ருசியாக இருக்கிறது. அத பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் மணக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, அது ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பு. இப்போது சுறாவ முயற்சி செய்வோம். சுவையா இருக்கு. அது என்ன? ஒரு முதலை. வாவ், நானும் அதை முயற்சி செய்கிறேன். ஓ, எவ்வளவு அருவருப்பான சுவை. அது என்ன? நான் அதை சாப்பிட முடியாது. சரி, வெற்றியாளர் காப்புச்சினோ பாலரினா. நிச்சயமாக அது நான் தான். வேற யார் இருக்க முடியும்? Simpanzini pananini. Ponega amblabu.
ஆபாய் தட்டாஷ்குரான் மசல் ஆண்டு வெளிப்புற கோட்டை வரைய வேண்டும். அதை இருண்டதாக செய்வோம். இப்பொழுது நாங்கள் நிறமிடத் தொடங்குகிறோம். தேவையான அனைத்து நிறங்களையும் சேர்க்கிறோம். மீதிய பழுப்பு நிறத்துல நிரப்பவும். அதுவே இப்போ நாம் அதை திருப்பலாம். அத பாருங்க, நீங்க ஒரு படம் எடுக்கலாம். அது பிரான்ஷா இருக்கு. அது உண்மையில் அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பிக்கப் போகிறேன். முதலில் தலை வரைவதிலிருந்து தொடங்குவோம். இப்போது கைகளை உருவாக்குவோம். பின்னர் வாழைப்பழ தோலை உருவாக்குவோம். நம் சிறந்த படைப்பிற்கு நிறம் சேர்ப்பதை தொடங்குவோம். இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்தால் தவறில்லை. இப்போது பச்சை. நான் முடித்து விட்டேன். அதை திருப்பலாம். என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அட, இது நல்லா இருக்கு. நான் அதை செய்ய முடியாது. இதுவே மட்டும் மீதமா? நான் உங்களுக்கு ஷீட்ட போகிறேன். நான் இளமையில் கலைப்பள்ளிக்கு சென்றேன். எனவே சில விஷயங்களை நான் அறிவேன். சரி, இப்போது நிறமிடத் தொடங்குவோம். மீடி புஸ்தகங்களை விட எல்சனி தவளை கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கா. That's bad. Let's just clap like Sarbons. And it was there that earnings the sponge. அதுவே குழந்தைகளே, என்ன அழகு. அனைவரும் பணியை முடிச்சிட்டனர். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். மிகவும் நல்லது. மிகவும் சுவையாகவும் உண்மையானது போலவும் இருக்கிறது. இப்போ பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஓ, என்ன ஒரு நகைச்சுவையான சிறிய குழந்தை. இங்கே வா, நான் உன்னை சாப்பிடுவேன். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. என்ன ஒரு கடினமான தேர்வு. ஆனால் இந்த முறை அனைவரும் வென்றனர். கூரே நண்பர்களே, நாங்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம். இப்போது எனக்கு உண்மையான உணவு வேண்டும். எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். நாம் அதை செய்வோம். இது எளிது. நான் தயாராக இருக்கிறேன். அட பாட்டி, எழுந்திரு. நீ எல்லாவற்றையும் தவறவிடப் போகிறாய். ஹலோ பாட்டி, என்னை கேட்கிறாயா? என்ன? ஓ, இங்கே பாருங்கள். ஓ, ஐட்டட். ஆவடுங்கள். எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். இதோ, இப்போது நீங்களே செய்யுங்கள். சரி, என்ன பிரச்சனை? அது ஊற்றவில்லை. வாங்க. ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. சரி, நீங்கள் கஞ்சி கெடுக்க முடியாது இல்லையா? அல்லது மக்கி முட்டையை வெண்ணெயுடன் கெடுக்க முடியாது என்பதே சொலவடை. சரி, நீ ஏழை. இப்போது முட்டைகளை இப்படி எடு. அவற்றை நேராக பாத்திரத்தில் உடை. அது மந்திரம். நான் முயற்சி செய்யலாம். அப்ப அது நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் எனக்கு தேவையானது அல்ல. அது சரி, கவலைப்படாத செல்லம். சமையல்காரரின் மாஸ்டர் கிளாஸ் பாருங்கள். முட்டையை உடைத்து வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரிக்கிறோம். ஓடு கொப்பையால் அது தேவையில்லை. இப்போது உங்கள் முட்டைகளை மிக்சரில் அடிக்கவும். முதலில் வெள்ளையை மான்சர் டிரைவ்ல கொள்ளுங்கள். மிக்சரை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுக்காதீர்கள். இல்லையெனில் முட்டைகள் உங்கள் மேல் விழும். அதுவே முட்டை வெள்ளை தயாராகிவிட்டது. இப்போது அதே போல முட்டை மஞ்சளுடன் செய்யுங்கள். கவனமாக இருங்கள். சிறப்பானது. சிறப்பு. இது புரதத்தின் நேரம். அதை மேலே சேர்த்து ஒரு கரண்டியால் சமமாக பரப்புங்கள். ஓ, இது போல ஒன்றையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஓ, நீ ஒரு மாஸ்டர். நான் என் முட்டை குழம்பை இப்போது சுவைக்கிறேன். இது அருமையாக இருக்கிறது. கவனமாக இரு.
ஓ ஆம், கவனமாக இருங்கள். சரி பாட்டி. ஓ நன்றி, அது சிக்கலானது. சரி, எனக்கு எல்லாம் தயார் என்று நினைக்கிறேன். அதை தட்டில் வைக்கிறேன். அது நல்லதாக தெரியவில்லை, ஆனால் அதை பற்றி ஏதாவது செய்ய முயற்சிப்போம். இங்கே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். விப்பிங் கிரீம் எப்போதும் கேடு செய்யாது இல்லையா? அது ஒரு பேரழிவு. செல்லம். சரி, ஹா, சாப்பிடுங்கள். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை நான் முயற்சிக்கிறேன். ஓ கடவுளே, இது என்ன? இது அருவருப்பாக இருக்கிறது. இது முட்டை அல்ல, இது ஒரு குப்பை பை. நான் இதை சாப்பிட மாட்டேன். அது ஒரு ஐன்சியாக இருக்கு. தி பை போல தெரியுது மற்றும் நல்லா மணக்குது. நல்லா சுவைக்கல. 3வது முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறேன். இறுதியாக நான் திருப்தி அடைந்தேன். மிகவும் சுவையான வறுத்த முட்டை. நாங்கள் வெற்றியாளரை பெற்றோம். பாட்டி, வாழ்த்துக்கள். நீங்கள் கை தட்ட வேண்டியதில்லை. புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைத்தது. அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு ஸ்னீக்கர்ஸ் சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப், ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா, இல்ல, ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனா இப்போ ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுவா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா? உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீலமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை. என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க. நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத.
இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும், நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகங்கள் கிடைச்சது ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்போது நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு இதை பருக கோபி தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோபி தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீலமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இது எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டைகளை கொடுத்துடுவோம். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமாய் இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி, உன் முறை அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி, நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பிரியமருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ ஆம், ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ,
அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும், என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கும். நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு பீஸாவை அவன் விரல்களில் அது வட்டங்கள் போன்று சிந்திக்கும். இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாற்றும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதலில் நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியது தானே? சப்பரிவு மாடின். சரி. இதோ பெண்களே, போதும், எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல், எவ்ரிவன் எங்கே? வணக்கம், நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்து இருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். வாவ், எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மற்றும் மார்மலேட்ஸ் இருக்கின்றன. மற்றும் எனக்கு லாலிபாப்களின் துகள்கள் பிளமிங்கோக்களின் வடிவத்தில் இருக்கின்றன. நான் சின்ன சின்ன பால்களை கவனிக்கல. சூப்பரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இதை வைத்து கேக்கை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? ஆம், இப்போது இதை தூவி கடையில் வைக்கவும். ஹாஹா குள் என்ன? மேலும் இங்கும் ஒரு பாட்டில் வைக்குவேன். குள் எனது யோசனை. நான் சாதாரண முறையில் பிங்க் வளைகள் மிகவும் விரும்புகிறேன். ஏனெனில் அது எனக்கு மிகவும் பிடித்த நிறம். கேக் அலங்கரிக்க இனிதாக தான் அவற்றை ஒரு கிண்டியில் ஊற்றி கிரீம் அருகில் நிறுத்துகிறேன். அது மிக அழகானது, ஆனால் மிகவும் நீளமாக இருக்கிறது. அவற்றை கிண்ணத்திலிருந்து நேராக ஊற்ற முடியும். அது என்ன? ஓ, கேண்டி. அதை நீ செய்யலையா? இப்போ நான் உனக்கு காட்டுகிறேன். அது என்ன ஆண்டி? நான் அதை கோட்டு செய்யல. அப்போ நீங்க சொன்னதை நானும் நம்ப முடியல. ஆமா,
முழக்கத்தில் எவ்வளவு அழகாக அலங்கரித்து உள்ளோம் பாருங்கள். நான் உடன்படுகிறேன். இன்னும் ஏலக்கணி சில இருக்கும். ஏராளமான யோசனைகள் என் மனதில் சுற்றிக் கொள்கின்றன. எதெல்லாம் பயன்படுத்துவது என தெரியவில்லை. தோராயமாக 9.5 மணி நேரத்திற்கு பின்னால் ஊஞ்சலாட பொதிக்கலாம். சிறந்தது. நான் சிறப்பாக செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. ஓ, ஆண்டி ஏற்கனவே அதனை அலங்கரித்து விட்டார். நானும் அவ்வாறு செய்ய விரும்புகிறேன். இது காய்ச்சி ருச்சியா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. கேக்கு ரொம்ப ருசியானதா தெரியுது. அதை கண்டு நாவார்த்தியா இருக்குது. என்ன ஒரு இரண்டாவது அடியை அலங்கரிக்கும் நேரமாகிறதே. வாவ், ரொம்ப நிறைய நல்லவற்று. ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு சிப்ஸ் தெரிகிறதே. அவற்றை கொண்டு கேக் அலங்காரம் செய்யலாம் என நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். அற்புதம். ஒரு கணம். உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? இது பித்து பிடிப்பு. நான் எதிர்பார்க்கவில்லை. இதை பிறர் எதுவும் செய்யவில்லை. ஹஹா, அருமை. வாவ், சரி வரிசை ஆண்டி. ஆனால் நான் அதை கூட சிறப்பாக மாற்றுவேன். நான் மன உருவ மெர்மலேட்களை சதுர பலகை வடிவத்தில் கேக் மீது அலங்கரிக்கிறேன். அழகே. அவ்வளவுதானா? நான் மேலும் சேர்க்கிறேன். ஆனால் சாக்லேட், நான் நினைக்கிறேன் இது சரியானது. ஏனெனில் இது சிப்ஸ்களுக்கு போன்று முக்கோண வடிவத்தில் உள்ளது. நீங்கள் துண்டுகளை உடைத்து சுற்றி ஒழுங்காக வைத்து வையுங்கள். அதை பாருங்கள். சபாஷ் ஆண்டி, எவ்வளவு சுவையான சாக்லேட் இது. நல்ல வேலை. அப்புறம் நான் கொஞ்சம் அலங்காரமும் சேர்க்கிறேன். முதலில் நான் என் விருப்பமான ஸ்ட்ராபெரி சாக்லேட் குச்சிகளை எடுத்து செய்ய போகிறேன். குளிர். எனக்கு கூடுதலாக ஒரு துண்டு மீதம் இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. நல்ல சுவை. ஒரு நல்ல தேர்வு. காந்தி, நன்றி. நீங்களும். என்னிடம் முழு வாளி மாமரேலடை மற்றும் பெரு விருப்பமான பருத்தி சர்க்கரையும் மீதம் உள்ளது. சரி, நான் காலி இடத்தை பருத்தி சர்க்கரையால் நிரப்ப வேண்டும். இதை என்ன செய்வது? நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஓ, என்ன? நான் விளையாடவில்லை. நான் இந்த சுறாவை அங்கு வைப்பேன். ஆஹா, ஆனால் இதை உண்பேன். பிடித்தேன். கேண்டி, வாங்க, துணிவாக இரு. உன்னை போல இல்லாமல் ஆண்டி மொத்த பாக்கெட் இனிப்பு பாப்கார்ன் சாப்பிட்டேன். சாப்பிட்டதற்கு இப்போது நீண்ட நாளாகிவிட்டது. அது அற்புதமாக இருக்கிறது. இதோ நான் அதை உள்ளே ஊற்றுவேன். ஆண்டி செய்ததை போல. ஆனா நான் மைற்றம்சங்கள் சேர்க்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஓ மை காட். ஓ, எனக்கு எவ்வளவு அரைத்து விழுந்த சர்க்கரை சேமங்கள் இருக்கின்றன. என்றும் எனக்கு கிரீம் மற்றும் அவர்களிடம் ஹூபா மாமரேடு உள்ளன. ஐஸ் கூட இருக்கிறது. எனக்கு ஒரு குளிர்ச்சிக்கான யோசனை உள்ளதே. நான் என் கையை நக்கி அதற்குள் சிறப்பதை துடிக்கிறேன். அப்போது இங்கே வைத்துக் கொள்ள ஒரு அரித்துக் கொள்வோம். குழிவானது. ஆனால் நான் முழுவதையும் அலங்கரிக்க விரும்புகிறேன். குழிவானது. சரி, பை. காண்டி, என்ன? இது மோசமானது. அது எனக்கு கீழ் மண்டபத்தின் அலங்காரத்தை தொடங்க நேரமா வந்து விட்டதெல்லாம். இதற்கு நான் ஸ்ட்ராபெரி கிரீமை தேர்வு செய்கிறேன். அது மிக சிறப்பு. கேக்கப்பூ. அது ஒரு ஜோக்கு. எனது கேக்கு பங்கை மலர்ந்த கண்கள் இருப்பதாக வாழ்த்துகிறேன். எனக்கு ஆவுன் சர்க்கரை, கடைசி ஊறுகாய் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு கூல் யோசனை இருக்கிறது. நான் சர்க்கரையை வெட்டுவேன். குறைஞ்ச மாதிரி. என் கண்களுக்கு ஒரு வாய் இல்லை. என் ஆசை மைக்கிக்கு கண்கள் இருந்தால். கெண்டி, உன்னிடமிருந்து ஒரு கம்பி கடன் வாங்கலாமா? உனக்கு என்ன பற்றி ஆர்வமா? கூரே, நன்றா வந்திருக்குது. நாங்கள் நல்லா செய்தோம். ஹை பைவு. நன்றி. எவ்வளவு அழகான கேக் கிடைத்துள்ளது. இது எல்லா பக்கங்களிலும் மிகவும் அழகாக இருக்கிறது. என் வாயிலே நீர் சோரக்கிறது. நான் மேலும் சீச்சிருக்க முடியாது. காண்டி, நீ உண்டல சுவைக்கணுமா? ஓ, நன்றி. நான் மேல் தூண்டை எடுக்கிறேன். எனக்கு என் பாட்டிலில் உள்ள ஸ்ட்ராபெரி ஸ்பிரிங்கிள்ஸ் சுவைக்க மிக்க விருப்பம். கூல். இது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன். அது உண்மையிலேயே அப்படித்தான். இது மிக அருமையானது. வீசி எரியப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சி. சரி ஆண்டி, இது உன் முறை. ஹுரே.
நானும் மேலடுக்கில் தொடங்கி சில்பு மற்றும் சிறுதுளிகள் உள்ள ஒரு துண்டை பரிபட்சிக்கிறேன். கண்டிக்கு மிகவும் பிடித்திருந்தால் அப்போ அது எனக்கும் நிச்சயம் உணர்ச்சியாக இருக்கும். அவ்வாறு ஆம், இது மிகவும் வாங்க காந்தி. இந்த பிங்கணமாக வடிவமைக்கப்பட்ட லாலிபாப்புகளை பார்த்தவுடனே எனக்கு ஆவில் மகிழ்ச்சி. அவற்றை கேக்குடன் முயற்சி செய்ய முடியாது காத்திருக்கிறேன். அது இன்னும் சுவையாக இருக்கும் என நிச்சயமாக நம்புகிறேன். ஆம், நான் சரியாக நினைக்கிறேன். பவும் சுவையானது. மேலும் மார்மலேட், மேலும் லாலிபாப். மன்னிக்கவும் கென்னி, ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்க முடியாது. நான் ஒருபோதும் சிப்ஸ் மற்றும் மார்மலேட்டுடன் கேக் சாப்பிட்டதில்லை. ஓ அப்படி, அது குளிர்வதற்கேற்ப இருக்கிறது. எனக்கு பிடிக்கும். நன்றாக, மூன்றாவது அடுக்கு கேக்கையும் சாப்பிட நேரமாகிவிட்டது. ஓ, அது நக்கலாட்டம் மற்றும் மிகவும் சுவாரஸ்யமானது. இது போல மந்திரமானது. ஜெல்லி கண்களுடன் சேர்ந்து இது இன்னும் இனிப்பு. நாயின் முடியும் மிகவும் மென்மையானது. சொல்ல வார்த்தைகள் இல்லை. காண்டி மூன்றாவது துண்டை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். நானும் அடங்க மாட்டேன். சாக்லேட் உருகி கேக் மற்றும் பருத்தி மிட்டாயுடன் சேர்ந்து அசத்தல் இருக்கு நண்பர்களே. எனக்கு இது மிக விருப்பம். ஆஹா, மார்மலேடு கண்கள் அப்படியே அற்புதமானவை. இங்கு கேண்டி என் கையில் கொடுத்த கம்மை ருசிப்போம். சரி, இப்பயாவது 4 புட் போட போகிறேன். அது கியூல். கேண்டி இன்னும் வேண்டும் என்கிறாயா? கண்டிப்பாக இந்த கேக் ஒன்றாக சாப்பிடுவோம். சரி, வருவேன். நான் துணி உள்ளவன். இந்த டால் பென் இது ரிச்சாபுரம் சுவியானே. நிறைய கலந்து விட்டேன். என்னுடைய கூட சொல்லாதே. இனிமேல் நான் செய்ய முடியாது. எங்கள் செட்டான், உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை, என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர் இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல, உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல், அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ, அவரை அழைத்து செல்ல வேண்டாம், தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி. தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது. ஓ வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைச்சுக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது.
அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்கப் போகின்றோம். இப்படியாக கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன, உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம் எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஓ, உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சளம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்கள் தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை. ஓ, இல்லை. நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என நினைத்தேன். இதை இங்கே விட்டு விடுங்கள். அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு நல்ல பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துட செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம், பார்க்கலாம். எம், சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி. உள்ளே வாருங்கள். ஓ, இல்ல, அரை சுருக்கில். என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ, நிறுத்து. நீ இப்படி பழக முடியாது. இல்ல. ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ, இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ, என் கடவுளே. அது சரி. வணக்கம். ஏம், வணக்கம். நான் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ, வாவ். ஓ, இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா?
சும்மா சொல்றேன். என்ன ஓ நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன், அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். என் கடவுளே, இது என்ன சுண்டிப்பண்கள்? அருமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல கீழே. நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1 நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே, உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படியே இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ, சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பறப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சு. என்ன பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. இந்த பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ, ஆம், என்ன அற்புதமான மனம். அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ, பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ, ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ, இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ, இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ, இல்ல. ஓ, ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ, இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ, இல்ல, என் கேக் இல்ல. இல்ல.
யாராவது டாக்டரை அழைக்கவும் தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. அன் கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? அன் நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்த சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. அன் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய் அன்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அன் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சேசர் நொசில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்து விட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in knowing தோழிடுங்க. ரிச்சுவாரிசி கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி,
உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக்! என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு! வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பசையை கொண்டு என் வீட்டில் இதயங்களை வரைவோம். அடுத்தது நான் என் இளஞ்சிவப்பு பளபளப்பை எடுக்கிறேன். இதோ. நாம் தூரிகையை பிளஷில் மூழ்க வைத்து பின்னர் அதை ஊதி விடுகிறோம். வாவ், பிளஷ் குழுவில் ஒட்டிக்கொண்டது. இப்போது என் வீட்டில் இளஞ்சிவப்பு இதயங்கள் நிறைந்துள்ளன. இது என்ன குப்பை? இது எங்கிருந்து வருகிறது? இப்போது குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ்! ஓ, இங்க எவ்வளவு ரேப்பர்கள் இருக்கின்றன. ஓ, எனக்கு தேவையானதை கண்டுபிடித்தேன். முட்டை பெட்டிகள். அதை ஸ்ப்ரே கேன் கொண்டு வண்ணம் பூசி என் கூரையில் ஒட்டுவோம். அற்புதம்! எல்லா முட்டை பெட்டிகளையும் இதே போல செய்ய வேண்டும் மற்றும் அவற்றை வெவ்வேறு நிறங்களில் வரைய வேண்டும். என் கூரை மிக ரோஷனமாகவும் அழகாகவும் இருக்கும். அருமை! பிபியின் வீட்ல என்ன நடக்குது? என்ன? என் அண்டை வீட்டார்களே என்ன செய்றாங்க? ஓ, நான் பின்தங்கி விட்டேன். சாம், நிறுத்து. ஓ, என் கிரீடம் எங்கே? வைரங்கள் விழுந்து விட்டதா? அப்படியானால் என் கோட்டைக்கு எல்லா வைரங்களையும் மீண்டும் ஒட்ட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. என் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில கிறிஸ்டல்கள் இங்கே அங்கே மற்றும் நாம் கோட்டையின் மேல் பெரிய வைரத்தை இணைப்போம். ஓ ஆம், முடிந்தது. மிஸ் பிபி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு இது பிடித்ததா? பரவாயில்லை. என்னுடைய அண்டை வீட்டாரை பற்றி என்ன? ஓ, $100. அருமை. நான் ஒரு பிள்ளை காகிதத்தை சுருட்டி ஒரு குச்சியில் வைக்க வேண்டும். அவற்றில் பலவற்றை ஒரு பூபானையில் வைப்போம். அவற்றில் நிறைய இருக்க வேண்டும். நான் இந்த பண மலர்களை என் வீட்டின் கூரையில் ஒட்டப் போகிறேன். என் கூரை பண மலர்களால் மூடப்பட்டுள்ளது. அதை பாருங்கள், இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, நீ எங்க போற? நான் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கவே விரும்புறேன். பிடிச்சிட்டேன். என்ன அழகு! நீ என் வீட்டை அலங்கரிக்கணும். எனக்கு மேலும் பட்டாம்பூச்சிகள் வேண்டும். எல்லா பட்டாம்பூச்சிகளும் என் வீட்டில் உட்கார வேண்டும். இப்போது நான் ஒரு தட்டையை எடுக்கிறேன். இதோ. மற்றும் ஒரு டக்ட் டேப். நாங்கள் வீட்டில் உள்ள தட்டுகளில் இருந்து அழகான பூக்களை உருவாக்குவோம். ஓ, இது எவ்வளவு இனிமையாக மாறியது! எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் கதவு ஒரு முயலின் வடிவத்தில் இருக்க வேண்டும். ஒரு இளஞ்சிவப்பு முயல். தேவையான அனைத்து பகுதிகளையும் இணைப்போம். ஆம், அருமை! யாரும் இதை சிறப்பாக செய்ய முடியாது, ஏனெனில் அனைவரும் ஏற்கனவே தங்கள் வீடுகளை செய்துவிட்டனர். நெருக்கமாக பார்ப்போம். பெண்களே, நீங்கள் சில அற்புதமான வீடுகளை உருவாக்கியுள்ளீர்கள். ஒவ்வொன்றும் தனித்துவமான பாணியை கொண்டுள்ளது. உங்கள் கருத்துக்களை கருத்துரைகளில் பகிர்ந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த வீடு எது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அற்புதமாக இருக்கிறது.
இப்போது என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்கலாம். இது மிகவும் காலியாக இருக்கிறது. என் கையுறைகளை பயன்படுத்தி தொடங்கலாம். நீங்கள் அவற்றை ஒன்றாக கட்டி இன்னும் சில சேர்த்தால் அழகான பாய் இருக்கும். இப்போது என் அனைத்து விலங்கு இதழ்களையும் வெளியிடுகிறோம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எல்லா சுவர்களையும் அழகான விலங்குகளின் முகங்களால் மூட விரும்புகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது நாங்க பாட்ல மூடிகளை எடுக்கிறோம். நான் அவற்றை ஒன்னா ஒட்டணும். வெறும் சில விவரங்களை சேர்த்து எனக்கு ஒரு கிளி கிடைச்சிட்டுச்சு. ஓ, இது ப்ரோம் பிரகாசமா இருக்கு. அத சுவர்ல இணைப்போம். எனக்கு விலங்குகள் ப்ரோம் பிடிக்கும். இப்போது ஐஸ்கிரீம் குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். நான் அவற்றை எரிய மாட்டேன், ஏனெனில் நான் அலமாரிகளை எப்படி செய்வது என்று தெரியும். இது வேலை செய்தது. என் பூக்கள் இந்த அலமாரிகளில் இருக்கும். குப்பையில் காலியான பிரிங்கிள்ஸ் டின்கள் கிடைத்தன. அவற்றை தரையில் வைக்கலாம். அவை கால்களாக இருக்கும். பின்னர் அதற்கு மேல் கார்ட்போர்டை வைக்கலாம். இது ஒரு சிறந்த காபி மேசையாக மாறிவிட்டது. நாற்காலி குப்பை மூட்டையால் செய்யப்படும். இது மிகவும் மென்மையானது. நான் ஏதேனும் மறந்துவிட்டேனா? ஓ, பழைய ரேக்ல இருந்து ஒரு பொம்மையை உருவாக்குவேன். எனக்கு தேவையானவை ரேக் மற்றும் 2 ரப்பர் பேண்டுகள். இது வேலை செய்தது. அற்புதம். நான் உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியும். முதல்ல ஜன்னல்கள்ல திரைகள் போட போறேன். பின்னர் நான் சில பணத்தை எடுத்து அதை திரைகள்ல நிறைய ஒட்ட போறேன். பெரியாருக்கு. இப்போது நான் ஒரு கம்பளம் போடுறேன். வாவ், மல்ஸ்தை தரையில நான் இல்ல, நான் ஒரு பெரிய பணத்தாளை போட போகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு மிகப்பெரிய மார்க்கர் தேவை. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வரைய போகிறேன். இது வேலை செய்கிறது. என் உருவப்படங்கள் மற்றும் சில சக்தி கிரகங்கள் போன்றவை. ஒரு சுவரை அலங்கரிக்க எதுவும் இல்லை. பண மலர்களுடன் ஒரு மேசை இருக்கும். என்ன பண்றது? தரை முழுவதும் பொன்னாக பிரகாசமாக இருக்குது. ஆனால் நான் சுவர்களையும் பொன்னாகவே இருக்க வேண்டும். அதை செய்யலாம். சரியானது. Kom till Kärlsöjsen gammal sen och det skalnes hutjaiwames varför வைரம் தங்கம் மேட் வைரங்கள் பதிக்கப்பட்ட குத்தியூர் காலனியனை சார்ந்திருப்போம். ஓ, எனக்கு ஒரு வைரம் உள்ளது. அதை பெரிதாக்கி ஒரு ஆடம்பரமான காஃபி மேசை உருவாக்கலாம். அது வேலை செய்தது. இப்போது நான் வீட்டில் இருப்பதை போல உணர்கிறேன். சுவரில் ஒரு ஐபேட் தொங்க விடலாம். இப்போது நான் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அம்மா, மிஸ் விவி, இதோ உங்கள் சிங்காசனம். உட்காருங்கள். நன்றி. என் முற்றம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இதை பற்றி யோசிக்க ஏதாவது இருக்கிறது. சாம், நீ தீர்மானி. நிச்சயமாக தங்க கட்டிகளிலிருந்து தங்க பாதையை உங்கள் வீட்டிற்கு அமைக்க கற்கள் செய்யலாம். எப்படி இருக்கிறது? மோசமில்ல. மற்றக்கு ஒரு துண்டு வீதம் உள்ளது. அதை விடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நாங்கள் மணலை எடுக்கிறோம். ஆர்ட் கிரியர் சாலர் கீ or saw. அது முடிந்து விட்டது. ஓ, நான் பாதையை உருவாக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாங்கள் வண்ணமயமான டேப்பை எடுத்து என் பாதையின் எல்லைகளை டேப் செய்வோம். அப்படியே. ஓ, அது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது. இப்போது டயரை 2 பகுதிகளாக வெட்டுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது. ஒரு பாதியை இங்கே வைத்து ஒரு பெஞ்ச் மற்றும் கைப்பிடியை இணைக்கவும். இப்போது எனக்கு ஒரு ஊஞ்சல் கிடைத்து விட்டது. ஒரு வேலியுடன் ஒரு பாதையை உருவாக்கினேன். இப்போது எனக்கு ஒரு ஊஞ்சலும் தேவை. நான் உங்களுக்கு தேவையான எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன்.
இங்கே புதிய ஊஞ்சல்களுடன் ஒரு பாக்கெட் உள்ளது. அவை இங்கே சரியாக பொருந்தும். இப்போது ஒரு தலையணை மற்றும் முடிந்தது. ஓ நன்றி, இப்போது போய்விடு.